அனைவருக்கும் வணக்கம். தமிழ் குடில் விருந்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே அருமையான சுவையில் கடலை மிட்டாய் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம முதல்ல 1 டம்ளர் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கிறலாம். இதுக்கு முதல்ல அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு அதில் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த வேர்க்கடலையை நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். மேலே உள்ள தொலி நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். இப்போது இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இதில் உள்ள தோல் எல்லாத்தையுமே நல்லா எடுத்துட்டு 2 உடச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு அதில் வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் உள்ள தூசு இருந்தாலும் நமக்கு வந்துடும். இதை இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா திரும்பவும் நாம் அடுப்பில் வச்சுட்டு பாகு காய்ச்சிக்கிறலாம். இந்த வெள்ளைப்பாகு நல்லா நுரைச்சி வரும்போது நம்ம பதம் செக் பண்ணிக்கிறலாம். இப்போது நம்ம வெள்ளைப்பாகுக்கு பதம் செக் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்துகிட்டு இதை கொஞ்சமாக நம்ம விட்டு பார்க்கலாம். விட்டு கையில் லைட்டாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா எடுக்கிறதுக்கு நல்லா வரணும். இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வரணும். திரும்பவும் நான் உங்களுக்கு ஒரு தரம் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி விட்டுட்டு கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா உருண்டு வரும். இதோ பாருங்கள் பாருங்கள் எப்படி நல்லா உருண்டு வருது சொல்லிட்டு. நாம் இது இந்த பிளேட்டில் போட்டோம் அப்படின்னா சவுண்டு நமக்கு கேட்கும். இதுதான் கடலை மிட்டாய்க்கு கரெக்டான பதம். இதுக்கப்புறமா நம்ம வறுத்த வேர்க்கடலையை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் வெள்ளைப்பாகில் பதம் செக் பண்ணும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. இல்லைன்னா பாகு தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. விட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு நெய் தடவின பிளேட்டில் இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை யூஸ் பண்ணும்போது கடலை மிட்டாய் நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். இந்த மாதிரி தட்டில் கொட்டினதுக்கப்புறமா ஒரு கரண்டியால் நல்லா அழுத்தி விடுங்க. இது ஆறட்டும். ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா நாம் லைட்டாக சூடோடு இருக்கும்போதே நாம் நைஃப் வச்சு கட் பண்ணிக்கிறலாம். இது மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு நீங்கள் நைஃப்பில் கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி கோடு போட்டு விட்டுக்கோங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நாம் இந்த பர்பியை எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. கடையில் வாங்கி சாப்பிட்ற கடலை மிட்டாய் மாதிரியே அதே டேஸ்ட்டில் சூப்பராக வந்திருந்தது. கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் குடில் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.